இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பே ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தடில் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. குக்கரில் தான் பண்ண போகிறோம், ஆனால் அது விசிலெல்லாம் எதுவும் போடாமல் ரொம்ப ஈஸின்னு சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் அந்த பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் அதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி, அதையும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது வதங்குற கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளெண்டரில் ஒரு பெரிய கட்டை பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு தனி மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு சோயாவை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கப்பு சீரக சம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு 3 கப்பு தண்ணி, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி இதெல்லாமே போட்டு இந்த மாதிரி குக்கரை திருப்பி மூடிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். திருப்பி மூடிட்டு இப்போ பாருங்கள், நான் ஒரு டைம் வந்துட்டு மறுபடியும் எடுத்து நல்லா கலக்கி விடுறேன், அடி எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 85% இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறமா நல்லா நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுட்டு குக்கரை போட்டு விசில் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விசிலெல்லாம் எதுவும் விட வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள். அடடடா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.